நீடு கிடையாது. ஒரு பேசிக்கா சொல்லி தரேன், நீங்க ஒரு அசைன்மெண்ட் மட்டும் எடுத்து பண்ணுங்க. ஓகே சரி சார். ஓகே குட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா? இருக்கு சார். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோல்டர் வந்து என்ன பேட்ச் நீங்க? மார்ச். மார்ச் சார். ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுங்க. ஓகே, ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்டில் பண்ணாதீங்க. ஓகேவா? ஃபாஸ்ட் ஏபிஐ ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபாஸ்ட் ஏபிஐ ப்ராஜெக்ட். ஸோ போட்டுட்டு ஸோ அப்போ அதை என்ன பண்ணிக்கிறேன்னா அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்ச் 16 சாரி மே 16 நான் மாற்றி போட்டேன் பாருங்க. கரெக்டாக நான் மே தான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் இன்னைக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, ஒரு டிசைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் நம்ம ChatGPT யூஸ் பண்ணி கூட அந்த டிசைன் எடுத்துக்கலாம். ஒரு டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைன்ல இருந்து டேட்டாவை எப்படி நம்ம பேக் எண்டுக்கு பாஸ் பண்றோம் அப்படிங்கறத அதை நான் சொல்லி தர போறேன். புரியுதா? எஸ் ஆர் நோ? சார் பேக் எண்டுக்கு அனுப்புறதுக்கு கூட ஏபிஐ தான் தேவையா? ஆமா, அது எப்படி ஏபிஐ மூலமா பேக் எண்டுக்கு வருதுங்கறத நான் சொல்லி தர போறேன். புரியுதா? சரி. ஓகே, அதுதான் நீங்க கம்பெனில பிராக்டிஸ் பண்ணுவீங்க, கம்பெனில ஒர்க் பண்ணுவீங்க. புரிஞ்சா? சரி சார். இதை நான் சொல்லி கொடுத்துட்டு அடுத்து வந்து இந்த ரியாக்ட்ல ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து எப்படி வந்து ஃபாஸ்ட் ஏபிஐக்கு டேட்டா வருது அப்படிங்கறதையும் நான் சொல்லி தருவேன். ஓகேவா? அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே குட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சார் நம்ம அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நீங்க சில செட்டப்ஸ்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சில பேக்கேஜஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்குவோம். என்ன சார் ப்ராஜெக்ட் செட்டப் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ள தான் ஒரு நியூ ஃபைல் கொடுத்து index.html அப்படின்ட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு தெரியும் index.html. அப்புறம் வந்து இதுக்குள்ளேயே வந்து கூட நீங்கள் சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணாலும் சரி, அது உங்களோட விருப்பம். இப்போ நான் வந்து சும்மா நான் ஸ்டைல் STYLE style.css போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை நான் டிசைன் பண்ணுறேன் டேரெக்டாகவே. புரிஞ்சா? ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு ChatGPT கூட கோட் எடுத்துப்போம் நம்ம. ஐ நீட் ரெஜிஸ்டர் பேஜ், அதாவது ஐ நீட் ஹெட்டர் அண்டு நவ்பார் அண்டு ரெஜிஸ்டர் ஃபார்ம் அண்டு ஃபுட்டர் ஃபுல் கோட் வித் சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இதுல இருந்து நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துக்குவோம். இருங்க, அதுவே கோடு எடுத்துட்டு டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுமாமா? எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ் சார், எனக்கு தெரியும். எப்பயுமே நீங்க பிராக்டிஸ் பண்றப்ப இந்த மாதிரி ChatGPT இருந்து எடுத்து பிராக்டிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்க ஓனா சிம்பிளா இருந்தாலும் ஓனா பண்ணுங்க. அப்படின்னா அந்த கோடிங் நல்லா மக்கப்பா இருக்கும். உங்களுக்கு அது வந்து இன்டர்வியூல சொல்றதுக்கும் டக்குன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? சரி, ஓகே சார். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த கோடு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சா? ஓகே, ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம காப்பி பண்ணிக்குவோம். நம்ம இந்த சிஎஸ்எஸ் பேஜ் தேவையில்லை, அப்போ இதுலேயே இருக்குது டிஃபால்ட்டா. ஓகே குட். இப்போ இதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது என்ன, இதுல என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுல நமக்கு தேவையான பார்ட் எது? இந்த ஃபார்ம் பார்ட் மட்டும் தான் நமக்கு தேவை. எஸ்ஆர்னோ? இதுல தானே டேட்டா இருக்கு. ஓகே, இதுல நமக்கு இந்த தேவையில்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ரொம்ப அதிகமா வேணாம், கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு, யூசர் நேம் இதுக்கு ஆல்ரெடி தான் யூசர் நேம் இருக்குல்ல. ஓகே, வேணாம். இப்போதைக்கு ஒரு 3 ஃபீல்டு மட்டும் இருக்குமா? ஓகே, ஒரு 3 ஃபீல்டை மட்டும் வச்சுக்குவோம். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த ஃபார்ம்ல வந்து நீங்க பாராமீட்டர் நேம் கம்பல்சரி பாஸ் பண்ணணும். இந்த நேம் அப்படின்னு போட்டு ஃபுல் நேம், இந்த நேம் வந்து இமெயில், நேம் வந்து பாஸ்வேர்டுங்கிறது இப்படி கொடுத்துருக்கணும். நேம்ங்கிற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி. புரிஞ்சா? எதுக்கு சார் அப்படின்னா, அப்பதான் அந்த நேமை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டேட்டாவை பேக் எண்டுக்கு அனுப்ப முடியும். புரியுதா? ஓகே ஓகே சார். சூப்பர். சரி, இப்போதைக்கு இது இருக்கட்டும். நம்ம அடுத்த கான்செப்டுக்கு வருவோம். ஓகே, இப்போதைக்கு சிஎஸ்எஸ் பேஜ் தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, சரி. இப்போ இதுல இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம், அதுக்குள்ள நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா டிசைனுமே இதுக்குள்ள நீங்க கனெக்ட் பண்ணிடுவீங்க. இது உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். சரி, இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐக்கு வருவோம். பேக் எண்டை இதை கனெக்ட் பண்ண போறோம். அதை எப்படி கனெக்ட் பண்ண போறோம்?
மெயின் டாட் பிஒய் அது உங்களுக்கு தெரியும். அந்த மெயின் டாட் பிஒய் வெளியில இருக்கணுமா, டெம்ப்ளேட்ஸ்குள்ள இருக்கக்கூடாது. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த வெளியில வந்து இப்படி மே 16 கிளிக் பண்ணி அந்த நியூ ஃபைல் ஐகானை கொடுத்து மெயின் டாட் பிஒய் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. புரியுதா? ஓகே, இப்போ நானே மாத்தி போட்டேன் பாருங்க. இதை ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வெளியில போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, இது வெளியில தான் இருக்கணும், அதான் கரெக்ட். மெயின் டாட் பிஒய் ஓகேவா? இந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ள இருக்கக்கூடாது. ஓகே, இப்படி மட்டும் வெளியில இருக்கணும். டெம்ப்ளேட்ஸ்குள்ள ஒன்லி இண்டெக்ஸ் ஃபைல் மட்டும் தான் இருக்கணும். அதுல கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். சரி, இப்போ இந்த மெயின் டாட் பிஒய்ல தான் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ கோடெல்லாம் போட போறோம். அங்கதான் நம்ம பேக் எண்டுக்கு தேவையான கோட போட போறோம்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, சரி சார். இப்போ இதுக்கு சில பேக்கேஜஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணணும்? என்விரான்மெண்ட் வேரியபிளா ஆக்டிவேட் பண்ணணும். புரியுமா? அது தெரியுமில்ல எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்ட்டு என்விரான்மெண்ட் செட்டப் புரியுமில்லமா? என்விரான்மெண்ட் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஓகே, சரி. இப்போ நான் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ண போறேன். ஓகேவா? ஏன்னா எப்பயுமே விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் நீங்க ப்ராஜெக்டே பண்ணணுமா? அதே மனசுல வச்சுக்கோங்க. ஓகே சார். பைத்தான் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் venv. venvனா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், அதான் venv அப்படிங்கறாங்க. my venv. ஓகே, அது நீங்க எந்த பேர்னாலும் வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடுல அது கிரியேட் ஆயிரும். ஓகேவா? அடுத்து என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இது எங்க லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஆக்டிவேட் பண்ணிடுவோமா? எப்படி ஆக்டிவேட் பண்ணுவீங்க? my underscore venv பேக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எஸ்ன்னு போட்டு ஒரு டேப் அமைக்கிக்கோங்க. ஏன்னு போட்டு ஒரு டேப் கிம்னா ஆக்டிவேட் வந்துடும். என்டர் அமைக்கிக்கோங்க. இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்கிறதுங்கிறத இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். எஸ் ஆர் நோ? ஆமா சார். ஓகே, ஸோ இப்போதான் நீங்க ஃபாஸ்ட் ஏபிஐ, அந்த யுவிகானு, அப்புறம் சில ஜிஞ்சா டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லிட்டு சில பேக்கேஜஸ்லாம் இருக்கு. ஏன்னா அந்த HTML இருந்து ஆக்சஸ் பண்றதுக்காக அதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே, இதை தெளிவா நோட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன சார் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரே இதில் இன்ஸ்டால் பண்ண போறோம் பாருங்க. pip ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ இது எதுக்கும் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் யுவிகான் இது எதுக்கும் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜிஞ்சா 2 அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஜிஞ்சா 2 இது எதுக்குங்கிறத நான் சொல்றேன். அதே மட்டும் பைத்தான் மல்டிபார்ட், பைத்தான் ஐஃபன் மல்டிபார்ட் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இது எதுக்குன்னு சொல்றேன். இதை எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எங்க போய் இன்ஸ்டால் ஆகும்? உங்களோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ள போய் இன்ஸ்டால் ஆயிரும். எஸ் ஆர் நோ? புரியுதா? புரியுது சார். சார் இப்போ நீங்க அந்த வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்றப்போ பேக் ஸ்லாஷ் போட்டீங்களா? நான் அதுக்கு பதில் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டாலும் ஒர்க் ஆகுமா? பேக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் போடணும். ஓகே ஓகே. நோட் பண்ணிக்கோங்க இந்த கமெண்ட்ஸ்லாம். அந்த இன்ஸ்டாலேஷன் என்னென்ன பண்ணுங்கிறத நோட் பண்ணுங்க. சார் அப்புறம் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதெல்லாம் இப்படியே ஒரு லைன்ல போடுறோம்ல. இப்போ சில ப்ராஜெக்ட்ல எல்லாம் requirements.txt போட்டுட்டு அதுல மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து pip install requirements.txt கொடுப்பாங்க. ஆமா, அப்படியும் கொடுக்கலாம். ஓகே ஓகே. இல்ல, requirements.txtங்கிறது அப்படி கிடையாதுமா. நல்லா கவனிங்க. அது அப்படி பண்ண மாட்டாங்க. requirements டெக்ஸ்ட்ங்கிறது எதுக்குமா பண்றாங்க? இப்ப என்கிட்ட என்னென்ன பேக்கேஜ்லாம் இருக்கு, என்னென்ன வெர்ஷன்ல இருக்குங்கிறத நான் எல்லாத்தையுமே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல நான் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அப்ப அது என்ன பண்ணுவாங்கன்னா pip ஸ்பேஸ் install -r போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஃப்ரீஸ்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. pip ஸ்பேஸ் ஃப்ரீஸ் ஸ்பேஸ் கிரேட்டர் தென் ஸ்பேஸ் requirements requirements.txt கொடுத்து என்டர் அமுக்குறீங்கன்னா லெஃப்ட் சைடுல அது கிரியேட் ஆயிடுச்சா? அந்த ரெக்வயர்மெண்ட்ஸோட வேலை என்னன்னா, இது வரைக்கும் உங்ககிட்ட என்னென்னதெல்லாம் டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆயிருக்கோ எல்லாமே அதுல வந்துரும். பாத்துக்கலாம் நீங்க. புரிஞ்சா? ஓஹோ, ஓகே ஓகே. இதுக்காக தான் இது. ஓகே, இத நீங்க நாளை முன்னா ஒரு 6 வருஷம் கழிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த ப்ராஜெக்ட்டை ரீவொர்க் பண்றப்ப இதுல என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப நீங்க இத போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். என்னென்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணனும் தெரிஞ்சிக்கிறதுக்கு இப்படி பண்ணலாம். ஆமா ஆமா. சரி, ஓகே ஓகே. யா, நோட் பண்ணிக்கோங்க.
இதெல்லாம் நீங்க டிப்ளாய் பண்றப்ப இதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணணும். அந்த டிப்ளாய் பண்றதுலாம் ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு. அதை நான் செக் பண்றேன், உங்களோட ரீகால் பண்ணிட்டு உங்களுக்கு நான் பண்ணி பாக்குறேன் எப்படி சொல்லி தரலான்ட்டு. ஏடபிள்யூஎஸ்ல ஏதாவது சொல்லி தர முடியுமா? ஏடபிள்யூஎஸ் வந்து நமக்கு ஃப்ரீயா அக்கௌண்ட் ஏதாவது ஓபன் பண்ண முடியுமா என்னன்னு நான் பாக்குறேன். ஏடபிள்யூஎஸ்ல லேம்டால இதை பண்ணுவாங்க, அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஓகே சார். பட் அதெல்லாம் தேவை கிடையாது, ஏன்னா ஹை லெவல் அதெல்லாம். பட் நான் பாக்குறேன் அதை என்ன நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். பார்த்துட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக்ல கூட என்ன சொல்லி தரேன். சரி சார். GitHub பத்திலாம் உங்களுக்கு தெரியும்ல? GitHubனா என்ன, எதுக்கு யூஸ் பண்றோம்ட்டு? கொஞ்சம் தெரியும் சார். GitHubல என்னன்னா நம்ம போட்டிருக்கிற ப்ராஜெக்ட்டை நம்ம GitHubல வந்து பப்ளிக்கா ஆக்சஸ் பண்றதுக்கு அது மாதிரி அதுக்காக கரெக்ட். அது நான் அதை பத்தி நான் நிறைய சொல்றேன் சார். GitHubல நிறைய கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பா படிச்சே ஆகணுமா சார்? அப்படிலாம் இல்ல, நீங்க டைரக்டாவே போய் பண்ணலாம். ஓகே, நான் சொல்றேன் அது உங்களுக்கு. சரிங்களா? GitHub தனி செஷனே வச்சு நான் சொல்லி தரேன். ஓகே சார். நோட் பண்ணீங்களா? ஓகே, சோ இப்போ வந்து நம்ம லாஜிக் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, என்ன சார் லாஜிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டக்கடன்னு எழுதிடுவோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து main.pyல நம்ம அந்த செட்டப்லாம் முடிச்சிட்டோம். நம்ம கிட்ட இப்போ பேக்கேஜஸ் இருக்கு, என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டோம், டெம்ப்ளேட்ஸ்குள்ள டிசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லாஜிக் எழுதணும், பேக் அண்ட் லாஜிக். ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ, இது உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துடும். ஓகேவா? இதுல ஒன்னு இருக்கு, ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ டாட், அதுக்குள்ள ரெஸ்பான்சஸ் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, அதுக்குள்ள இம்போர்ட் HTTP ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஓகே, இதை நீங்க கொடுக்கணும். அதே மாட்டோம் ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ குள்ள ஃபாஸ்ட் ஏபிஐ குள்ள டெம்ப்ளேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ டாட், அதுக்குள்ள டெம்ப்ளேட்டிங் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அதுல வச்சுட்டு இம்போர்ட் ஜிஞ்சா டு டெம்ப்ளேட். ஓகே, இந்த 3 ஹெடர்ஸுமே நீங்க கம்பல்சரி கொடுக்கணும். இதை எதுக்குங்கிறத நான் சொல்றேன். ஓகே, as usual எப்பயும் போல ஆப்ல வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியலைஸ் ஃபாஸ்ட் ஏபிஐ டு ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப் வேரியபிள். ஏன்னா அந்த ஆப்பை வச்சு தான் நம்ம ரன் பண்ண போறோம். சரி, இப்போ நல்லா கவனிங்க, உங்களோட அந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரை நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேவா? எது மூலியமா? அந்த ஜிஞ்சா டு டெம்ப்ளேட் மூலியமா கான்ஃபிகர் பண்ணணும். அப்பதான் அதை பேக் எண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். புரியுதா? எஸ் ஆர் நோ? புரியுதாமா? ஐயா புரியுது சார். ஓகே, அப்ப ஒரு வேரியபிள்ல டெம்ப்ளேட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த ஜிஞ்சா 2 போட்டுக்கோங்க. ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட்ஸ் அதுல டைரக்டரி. ஏன்னா அந்த ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட்ஸ்ங்கற எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டோட இன்டகிரேட் பண்றோம், கனெக்ட் பண்றோம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த டைரக்டரியில வந்து அந்த டைரக்டரி நேமை கொடுத்துறோம், டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ட்டு. ஸ்பெல்லிங்ல கரெக்டா கொடுத்துக்கோங்க. புரியுதா? எஸ் ஆர் நோ? இது புரிஞ்சா புரியல, இந்த லைன் எதுக்கு போட்டானே? ஜிஞ்சா வந்து பேக் எண்ட்ல இத கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா? ஆமா, என்ன நோட் பண்ணிக்கோங்க வேணா. ஓகே, வாட் இஸ் ஜிஞ்சா? JINJA. ஓகே, கரெக்ட்டா? ஜிஞ்சா. சொல்லுங்க சார். ஓகே, சோ ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட்னா என்ன சார் அப்படின்னா, இது வந்து generate dynamic HTML pages. To generate dynamic HTML pages by inserting Python data into HTML. அதாவது என்னன்னா, it generates dynamic HTML pages by inserting Python data into HTML. ஓகே, சோ இதுதான் கான்செப்ட். புரியுதா? ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட்னா என்னன்னு?
சார் அப்படின்னா என்ன சார் எனக்கு புரியல, ஷார்ட்டா சொல்லுங்க. ஒண்ணு இல்லப்பா, இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு சில டேட்டாஸ் இருக்கு, ஓகேவா? இந்த HTML பேஜ்ல சில டேட்டா வரும். ஃபுல் நேம்ல ஸ்னேகா, இமெயில்ல snega@gmail.com, பாஸ்வேர்ட் 123 கொடுப்போம். இத நம்ம இந்த டெம்ப்ளேட்ல இருந்து உன்னோட ஒரு ஏபிஐ மூலியமா, ஏபிஐ மூலியமா இந்த பேக் எண்டுக்கு நீங்க சென்ட் பண்ணணும். அப்ப சென்ட் பண்றப்ப அந்த HTML வந்து இதுல இன்டகிரேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதுல இருந்து உங்களால டேட்டா எடுக்க முடியும். புரிஞ்சா? அதுக்காக யூஸ் பண்ற இந்த கான்செப்ட் தான் ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட்ஸ். புரியுதா? ஓகே சார், புரியுது. ஓகே, சோ இதுதான் கான்செப்ட். புரிஞ்சா? அதே மாட்டோம் நீங்க பேக் எண்ட்ல இருந்து ஒரு சில டேட்டாவை நீங்க டேட்டாபேஸ் மூலியமா சில டேட்டா எடுக்கிறீங்க. அடுத்து நான் சொல்லி தருவேன். அதுதான் கடைசி கான்செப்ட் உங்களுக்கு, டேட்டாபேஸ் இதுல எப்படி கனெக்ட் பண்றதுன்னு. அப்ப டேட்டாபேஸ்ல இருந்து சில டேட்டாவை எடுத்து இந்த HTML-க்கு நீங்க திரும்பவும் டிஸ்ப்ளே பண்ணலாம். இந்த HTML டிஸ்ப்ளே பண்ண வைக்கலாம். புரியுதா? அப்ப இந்த மாட்டம் ஒரு HTML ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு அனுப்புறதும் திரும்ப பேக் எண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்புறதும் யூஸ் பண்ற டாபிக் தான் இந்த ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட்ஸ். புரியுதா? இப்போ புரியுது சார். ஓகே, குட். சோ அத பத்தி நம்ம எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகே, குட். சோ இப்போ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அடுத்த கான்செப்ட்டுக்கு போயிடுவோம். ஓகேவா? இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஜிஞ்சா 2 எதுக்கு நம்ம இன்டகிரேட் பண்ணிருக்கோம்ட்டு? இல்ல சார். சார் அந்த டெர்மினல்ல அந்த கமாண்ட் போட்டோம்ல, அது மட்டும் கொஞ்சம் காட்டுங்களேன். அந்த இன்ஸ்டால் பண்ணோமே, அது மட்டும் கொஞ்சம் காட்டுங்க. இன்னும் நோட் பண்ணலையா அப்ப நீங்க அத? இல்ல அது நோட் பண்ண, கரெக்டா நோட் பண்ணலாம்னு தெரியல, ஒரு அவசரத்துல நோட் பண்ணிட்டேன். இங்க கீழ சார் அந்த பைத்தான் மல்டி பார்ட்ங்கிறது எதுக்கு சார்? மல்டி பார்ட்ங்கிறது வந்து மல்டிபிளா ஆக்சஸ் பண்றதுக்காக. எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றது? ஓகே, இது வந்து என்னமோ சொல்ல வந்தனே. ஆக்சுவலா பைத்தான் மல்டி பார்ட் இது வந்து உங்களோட பேக்கேஜஸை வந்து இதை ஆக்சஸ் பண்ணும். இது எப்படி ஒரு எக்ஸாம்பிளா ஒரு சென்டென்ஸா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி சொல்லலான்ட்டு. ஓகே சார். இருங்க, சரி நோட் பண்ணிக்கோங்க. So what is Python multipart? சொல்லுங்க சார். So in the it is used to okay, it is used to it is used to allow fast API. Okay, it is allow user to fast API to form data. Okay, form data. Okay, form data to நோட் பண்ணிக்கலாம். it is used to fast API form data னா இதுதான், அந்த form dataங்கிறது இதுதான். இந்த form dataவை allow பண்ணும். ஓகேவா? அதாவது when you submit a form, okay, submit a form data, அந்த ஃபார்ம் டேட்டால வந்து ஒரு அந்த ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அப்ப அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப இந்த மல்டி பார்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். இருந்தா மட்டும் தான் அந்த இது சப்போர்ட் ஆகும். புரிஞ்சா? சரி சார். இது வந்து ஃபார்ம் டேட்டாக்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள். ஆமா ஆமா. ஓகே ஓகே, யா. சோ இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலா. இது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே சார். வேற என்ன அப்படின்னா அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ இந்த மெயின் டாட் பிஒய்ல நம்ம லாஜிக் எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ இப்படி என்ன லாஜிக் எழுதுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டெஃப் சோ ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து ரெக்வஸ்ட்ங்கிற ஒரு வேரியபிள்ல கோலன் ரெக்வஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஓகே, இது என்ன சார் இந்த ரெக்வஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து இங்க நீங்க மேல ஆட் பண்ணிருக்கணும். ஹெட்டர்ல ஃபாஸ்ட் ஏபிக்குள்ளேயே அது வரும். ரெக்வஸ்ட் இதுதான் இந்த ஏபிஐ டேட்டாவை உள்ள அலோவ் பண்றது. அது இந்த ஃபார்ம்ங்கிறது எல்லாமே நீங்க கொடுத்துருக்கணும். புரிஞ்சா? ஓகே, சோ இப்போ இதுக்குள்ள நீங்க வந்து ரிட்டர்ன், ஓகே, அதாவது இதை நான் கால் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன் என்ன பண்ணணும்னா அந்த டெம்ப்ளேட்ஸ், இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் லைன் நம்பர் 7ல தானே அந்த டெம்ப்ளேட்ஸை கால் பண்ணிருக்கேன். ஆமா சார். அப்ப டெம்ப்ளேட்ஸ் டாட் டெம்ப்ளேட் ரெஸ்பான்ஸ்.
ஓகே, அதுக்குள்ள அந்த ரிஜிஸ்டர் டாட் கஸ்டிஎம்எல் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அந்த இண்டெக்ஸ் டாட் கஸ்டிஎம்எல் இண்டெக்ஸ் டாட் கஸ்டிஎம்எல் அதை கொடுத்துக்கோங்க. புரிஞ்சா? அதை கொடுத்துட்டு அதை வந்து இப்படி ரெக்வஸ்டா பாஸ் பண்ணிடுவேன். ரெக்வஸ்ட் கோலன் ரெக்வஸ்ட் இதுதான் இப்படி கொடுத்தாகணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? இண்டெக்ஸ் பேஜ். இதை நான் ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் இது எப்படி எடுத்துச்சு அப்படின்ட்டு. புரியுதா? புரியுது சார். ஓகே, இப்போ எப்பயும் போல இதை எப்படி ஏபிஐல கனெக்ட் பண்ணுவீங்க? அட் app.get. ஓகே, இது டிஃபால்ட்டா எனக்கு வந்துடணும். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா எனக்கு வந்துடணும். பிளஸ் அந்த ரெஸ்பான்ஸ் கிளாஸ் வந்து இது கம்பல்சரியா போட்டாகணும். இதுல ரெஸ்பான்ஸ் கிளாஸ் இது வந்து HTML ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுக்கணும். ஓகே, அப்பனா தான் வந்து அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும். உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அந்த HTML பேஜை ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதை கொடுத்தாதான். ஓகேவா? இதுக்கு தான் நீங்க ஹெடர் ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணிருப்பீங்க HTML ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு. புரிஞ்சா? அப்பதான் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ரன் ஆகும். புரியுதா? ஓகே ஓகே. சரி, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேஜ் வருதான்னு பார்ப்போம், அப்புறம் வந்து நம்ம அடுத்ததை செக் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இது நம்ம எப்படி ரன் பண்றது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். uvcon ஸ்பேஸ் மெயின் கோலன் ஆப் ஸ்பேஸ் ஐஃபன் ரீலோட். ஓகே, இது ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்றதுக்கு அப்புறம் ஃபாலோ லிங்க் கொடுத்துட்டேன். எனக்கு டிஃபால்ட்டா இந்த பேஜ் எப்படி வந்துச்சு இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே சார். என்னோட வெப்சைட் நம்ம வந்து அந்த main.pyல வந்து அந்த ரெக்வெஸ்ட்னு கொடுத்தோம்ல, சோ அதனால HTML டாக்குமெண்ட்ல இருந்து அந்த டேட்டா இது வாங்கி அங்க டிஸ்ப்ளே பண்ணதா? ஆமா. ஓகே ஓகே, குட். சோ இப்போ இது புரியுதுல உங்களுக்கு? புரியுது சார். response.class இல்ல எதுக்கு கொடுத்திருக்கோம் அப்படினு. சரி, புரியுது. ஓகே, அப்ப இப்படி தான் நீங்க டிசைன் பண்ணணும். ஓகேவா? இதுலயே நீங்க வந்து உங்களோட டிசைன் நீங்க எப்படினாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஒரு ப்ராஜெக்ட் வைஸ் பண்ணோம்னா இப்போ நீங்க வந்து இந்த லாகின் கிளிக் பண்ணீங்கன்னா லாகின் பேஜ் போற மாட்டோமோ, இதெல்லாம் நீங்க அப்புறம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்பதான் அந்த ஃபுல் ஸ்டாக் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. தெரியுதா? ஆமா சார், புரியுது. ஓகே, அப்ப இந்த பேக் எண்ட்ல உங்க பேக் எண்ட் மூலமா உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் நான் டிசைன் பண்ண வச்சிட்டேன். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணோம்? ரெக்வெஸ்ட், இந்த ரிட்டர்ன் டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டோம். சரி சார், இப்போ நம்ம இதுல நம்ம டேட்டாவை கொடுக்குறோம். இப்போ நான் வந்து snega@gmail.com பாஸ்வேர்டு கொடுத்து நான் ரெஜிஸ்டர் கொடுத்தேன்னா இது வந்து இந்த பேக் எண்டுக்கு வரணும். அப்ப அதுக்கு சில லாஜிக் எழுதணும். அங்கதான் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ வந்து இதை நான் என்ன பண்ணுவேன்னா டெஃப் ரெஜிஸ்டர் யூசர் அப்படின்னு வச்சுக்குவேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நிறைய ஆக்சுவலா நீங்க எழுதுற மாட்டோம் இருக்கும். ஆனா இது நல்லா கவனிங்க. ஓகே, கோலன் கிளிக் என்டர். இப்போதைக்கு உள்ள இப்போ பாஸ்ன்னு போட்டு வச்சுக்கிறேன். பாஸ்னா என்னங்கிறத நான் பின்னாடி நான் டைப் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த ரெஜிஸ்டர் யூசரை தான் நீங்க போஸ்ட் மெத்தட்ல சென்ட் பண்ணுவீங்க. எப்படின்னா @app.post மெத்தட்ல ஓகே இந்த மாட்டம் கொடுப்பீங்க. /register அப்படின்னு கொடுப்பீங்க. இப்படிதான் எனக்கு ஓபன் ஆகணும். ஓகேவா? இந்த மாட்டம் கொடுத்துருவீங்க. அப்ப இந்த ரெஜிஸ்டரை வந்துட்டு நீங்க உங்களோட HTML பேஜ்ல கனெக்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா இந்த மெத்தட் வந்து போஸ்டா இருக்கணும். ஓகே, ஏன்னா போஸ்ட்னா என்னது? அனுப்புறீங்க. எதை அனுப்புறீங்க? இந்த ஆக்ஷனுக்குள்ள அந்த /, அந்த ரெஜிஸ்டரை அனுப்பணும். அப்பதான் என்ன ஆகும்? நீங்க அந்த டிசைன்ல வந்து இங்க டைப் பண்ணப்ப இந்த ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் ஆயிட்டு ஆக்டிவேட் ஆயிரும். எங்க இருக்கு? இங்க இருக்கா? இந்த ரெஜிஸ்டர் பட்டன் இங்க இருக்கா? எஸ்ஆர்னோ பட்டன் இருக்கா? இந்த பட்டன் என்ன பண்ணணும்னா இந்த பட்டன் டைப் சப்மிட்டா தான் இருக்கணும். இது என்ன பண்ணணும்னா உன்னோட அந்த பாராமீட்டர் நேம் மூலியமா அந்த ஃபுல் நேம் இமெயிலுங்கிற பாராமீட்டர் கொடுத்திருக்கேல அது மூலியமா உன்னோட டேட்டாவை போஸ்ட் பண்ணி விடும். போஸ்ட்னா என்னது? சென்ட் பண்ணும். எங்க சென்ட் பண்ணும்? இந்த ரெஜிஸ்டர் யூஆர்எலுக்கு சென்ட் பண்ணும். இந்த ரெஜிஸ்டர் யூஆர்எல் பேக் எண்டுக்கு வரும். அங்க வரப்ப இது இங்க அக்செப்ட் பண்ணிக்கும். ஆமாண்டா இவன் தான்டா அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே அதுக்குள்ள கொஞ்சம் மைக்க மீட் பண்ணுங்க. அப்ப அக்செப்ட் பண்ணிட்டு அங்க என்னென்ன டேட்டாலாம் நீ அனுப்புன? ஓகே, ஃபுல் நேம் டேட்டா அனுப்புனேன். அப்ப ஃபுல் நேம்ங்கிற டேட்டாவை நீங்க உள்ள அக்செப்ட் பண்ணுவோம். அப்ப ஃபுல் நேம் டேட்டாவை நான் எடுக்கிறேன். அப்ப இப்படி ஒரு என்டர் அமைக்கிக்கோங்க. என்டர் அமைக்கிட்டு எனக்கு அந்த ஃபுல் நேம் டேட்டா வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கா வரணும். ஸ்ட்ரிங்கா எங்க இருந்து வரும்? அது ஃபார்ம்ல இருந்து வரும். அப்படின்னு மட்டும் ஃபார்ம்னு போடணும். போட்டுட்டு இப்போதைக்கு சும்மா இப்படி ஒரு இது வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க வந்து சும்மா டேட்டா வருது. அப்படி ஒரு எம்டியா நம்ம இப்படி செட் பண்றோம். அடுத்து என்ன செட் பண்ணோம்? அடுத்து வந்து வேற என்ன வருது? இமெயில எடுக்கிறேன். ஸோ இமெயிலும் இதுக்குள்ள வரும். ஓகே, அப்ப இமெயில் வந்து அதுவும் எஸ்டிஆர். ஓகே, அதுலயும் ஃபார்ம்ல இருந்தா எடுத்துக்கிறேன் அப்படின்னு இப்படி கொடுக்கணும். இப்படிதான் நீங்க டேட்டாவை எடுக்க முடியும். கமா அடுத்து நீங்க என்ன எடுக்கிறீங்க? பாஸ்வேர்டு, அதோட பாராமீட்டர் நேம் தான் நீங்க எடுக்கணும். புரிஞ்சா?
ஓகே. அப்போ பாராமீட்டர் நேம் நான் அதே மட்டும் பாஸ்வேர்டு ஸ்ட்ரிங்கு. ஓகே. அதுவும் ஃபார்ம்ல இருந்தா நான் எடுக்கிறேன். ஓகே. அதுவும் இப்போதைக்கு இது மட்டும் ஒரு 3 கோலன் கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். புரியுதா? இப்போ 1 by 1 அந்த ரெஜிஸ்டர் ஃபார்ம்ல இருந்து உங்களுக்கு உள்ள வந்துடும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த பாசிப் எனக்கு தேவைப்படாது. ஓகேவா? உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஓகே, ஆக்சுவலா நீங்க இந்த இது வந்து ஆக்சுவலா இந்த கோடு எப்படி வரணும், இப்படி இருக்கணும் இந்த கோடு. இது உங்களுக்கு குழப்பமேங்கிறதுக்காக தான் இப்படி இருந்தா ஓகே தான், இப்படி இருக்கணும். இது நம்ம லென்த்தியா போகுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி போட்டேன். ஓகேவா? இப்போ இந்த கோலனுக்கு அப்புறம் ஒரு என்டர் அமைக்கிட்டு இங்க நீங்க வந்து அந்த என்ன உனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இப்போ வர டேட்டாவை நான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகே. எனக்கு ரிட்டர்ன் வந்து எப்படி சொல்லும், இப்படி வச்சுக்கலாமா, மெசேஜ் மட்டும் வச்சுக்குவோம். மெசேஜ்ல வந்து யூசர் ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி, யூசர் ரெஜிஸ்டர்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டுட்டு அதோட நம்ம வெரிஃபை பண்ணிக்குவோம். அந்த நேமுங்கிற இடத்துல வந்து இந்த ஃபுல் நேமு, அந்த ஃபுல் நேமு டிஸ்பிளே ஆயிரும். அதே மாட்டோம் இமெயிலுங்கிற இடத்துல இந்த இமெயில் டிஸ்பிளே ஆயிரும். அதே மாட்டோம் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல உன்னோட பாஸ்வேர்டு டிஸ்பிளே ஆயிரும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக. இது வந்து ரிட்டனா வந்து காட்டும் நமக்கு. புரியுதா? அந்த ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம். எஸ் ஆர் நோ? புரிஞ்சுச்சா? எஸ் சார், புரியுது சார். ஓகே. சோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க லாஜிக் எழுதுற மாட்டோம் இருக்கும். இங்க தான் ஆக்சுவலா இந்த டேட்டா வந்து நீங்க வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ற மாட்டோம்னா லாஜிக்கலா எழுத முடியும். அதெல்லாம் நம்ம அடுத்தது போவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா நம்ம இங்க டைப் பண்ற டேட்டா இங்க ரிட்டர்ன் ஆகி இங்க வருதா நம்ம பார்க்கணும். ஓகேவா? சோ இதே மட்டும் ஒரு டீபக்கிங்க்கு நம்ம இங்கேயும் பார்த்துக்கலாம். பிரிண்ட்ல வந்து நீங்க அந்த ஃபுல் நேம் கொடுங்க, ஃபுல் நேம் கமா இமெயில் கமா பாஸ்வேர்டு. இது எதுக்கு நான் கொடுக்குறேன்? ஏன்னா எனக்கு கீழே இங்க நான் இந்த இடத்துல இங்கே டிஸ்பிளே ஆகும் ஒரு டீபக்கிங்காக, ஒரு டெவலப்பர் சைட்ல இருந்து. ஓகேவா? இப்போ நான் இதை அங்கே பாருங்களேன், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து snega@gmail.com 123456 பாஸ்வேர்டு. ஓகே. ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண டைமே எனக்கு இங்க கீழே ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா இங்க வருதான்னு பாருங்க. வருதா வரலையா? அப்ப தப்பு. 404 ரெஜிஸ்டர் இஷ்யூ. ஏன் என்ன இஷ்யூ? இங்கே ரெஜிஸ்டர்லாம் வரல, டீடைல் நாட் ஃபவுண்ட்னு வருது. எதனால? ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான்? செக் பண்ணுங்க, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா அது இதுன்னு ஏதாவது பண்ணிருக்கேன்னு பாருங்க. ரெஜிஸ்டர் யூசர் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். நான் அதை மாற்றி எது கொடுத்துட்டேன்னா? இல்ல சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்ல. போஸ்ட் மெத்தட் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். app.post / registered கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். def register user அதில் அந்த ஃபுல் நேம் ஸ்ட்ரிங்காக வாங்கிட்டு ஃபார்மட் கொடுத்துட்டேன். இமெயில் கோலன் தானே கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும். பாஸ்வேர்டு எல்லாமே அங்கே இருக்கிற மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே. ரிட்டர்னில் இந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறேன். கரெக்டாக தான் எல்லாமே கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கே ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு வருவோம். அதில் போஸ்ட் தான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இங்கே என்ன மிஸ்டேக்கு? ஓகே. வேற ஒரு போர்ட் நம்மளை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. சர்வரை ஸ்டாப் பண்ணுவோம். மேபி அதனால கூட இருக்கலாம், இது ஸ்டாப் ஆகிறதுக்குள்ள விடிஞ்சிடும். சரி, வேற ஒரு போர்ட் நம்மளை ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. மை வென்வே அதுக்குள்ள இருக்கிற ஸ்கிரிப்ட், அதுக்குள்ள இருக்கிற ஆக்டிவேட். இப்போ நான் இதை ரன் பண்றேன். யுவிகான் ஆப் -refload ஹோஸ்ட் வந்து 127.0.0.1 ஸ்பேஸ் போர்ட் வந்து 7890. இதில் ரன் பண்ணி பார்ப்போம் இதில் எடுக்குதான்ட்டு. ஓகே. இப்போ இந்த பேஜ் ரன் ஆயிடுச்சு. ஃபுல் நேம் கொடுக்குறேன், விக்னேஷ் @gmail.com 1234 பாஸ்வேர்ட். ரெஜிஸ்டர் கிளிக் பண்றேன். இப்போ எடுக்குது பாத்தீங்களா? அப்ப போர்ட் நம்பர் இஷ்யூ தான். இப்போ பாத்தீங்களா டேட்டா வந்துருச்சா? மெசேஜ் வந்து யூசர் ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி, நேம் வந்து விக்னேஷ், இமெயில் வந்திருக்கா? இதுதான் கான்செப்ட். இப்போ இங்கேயும் வந்திருக்கு உங்களுக்கு டேட்டா. இங்கேயும் வந்திருக்கு பாருங்க விக்னேஷ், அந்த டேட்டா வந்துருச்சா? அப்ப பேக் எண்டுக்கு உங்க டேட்டா வந்துருச்சுல.
கரெக்ட் அந்த சார். பேக் எண்டுக்கு வந்தனால தானே உனக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. கரெக்ட். ஆமா. இதை நீங்க இப்படி செக் பண்ணலாம், டாக்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். டாக்ஸ்ல ஓகேவா, டாக்ஸ்ல இந்த ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிட்டு ட்ரை அவுட் கொடுத்துட்டு இங்கேயும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த டேட்டா வந்து கரெக்டா வருதான்ட்டு. இந்த ஸ்ட்ரிங் எப்படி இங்கேயும் நீங்க கொடுத்துக்கலாம். இங்கே வந்து இப்போ money@gmail.com 1234 பாஸ்வேர்ட் .com எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஜேசன் ஃபார்மேட்ல ரிட்டர்ன் இங்க கொடுத்துரும். வந்திருக்கா அவுட்புட்ல? ஆமா வந்திருக்கு சார். ஸோ அப்போ இப்படி நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா அப்போ உங்களுக்கு? இப்போ ஒரு அளவுக்கு ஐடியா இருக்குல்ல எப்படி வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு டேட்டா பாஸ் ஆகுதுன்னு. எஸ் ஆர் நோ? ஐடியா இருக்கு சார். ஓகே, இது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நோட் மீன்ஸ் இது ஒரு ஸ்ட்ரக்சரை நோட் பண்ணுங்க. மெயினா இந்த ஃபைல ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல நோட் பண்ணாலும் சரிதான். ஈஸியா தானே இருக்கு, ஒண்ணு இல்ல. இது நீங்க எல்லாத்தையும் இதுக்குள்ள போடணும், அவ்வளவுதான். ஃபுல் நேம், இமெயில் ஐடி, என்னென்ன வருதோ இதுதான் சின்டாக்ஸ். இப்படி போட்டாதான் அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வர டேட்டா, ஏபிஐ மூலியமா வர டேட்டாவை உள்ள எடுத்துட்டு வர முடியும். புரிஞ்சா? அதுக்காக தான் இந்த கான்செப்ட். சரி, புரியுது சார். சார் அப்போ இந்த ஏபிஐ மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஃபார்ம்ல என்னென்ன டீடைல்ஸ் போட்டோமோ அந்த டீடைல்ஸ் மட்டும் தனியா ரிட்ரைவ் பண்ணி வச்சுக்கிறோமா? ஆமா ஆமா. அத ரிட்ரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை தான் நம்ம டேட்டா பேஸ்க்கு சென்ட் பண்ணுவோமா? ஆமா. ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை எடுத்துட்டு வரணும். டேட்டா வந்தாதான் இங்க தானே நீங்க லாஜிக் எழுத முடியும் பைத்தான்ல. ஆமா. அதுதான் கான்செப்ட். இங்க பேக் எண்ட்னு சொல்றீங்களா சார்? இங்க main.py தான் இங்க பேக் எண்டா ஃபங்க்ஷன் ஆகுதா? ஆமா ஆமா. சார் இந்த பேஜ் கொஞ்சம் மேல ஸ்க்ரால் பண்ணுங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ். நெக்ஸ்ட் போலாம் சார். அவ்வளவுதான். ஓகே சரி சார். இப்போ இதை எப்படி சார் வந்து நம்மளோட டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் பண்றது அப்படிங்கறத இப்ப நான் சொல்லி கொடுத்துறேன்னா உனக்கு ஃபுல் ஸ்டாக்கா ஒன்னு தெரிஞ்சிடும். எஸ் ஆர் நோ? எஸ் சார். அவ்வளவுதான். அப்ப ஃப்ரண்ட்ல இருந்து எப்படி டேட்டா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் டிசைன் பண்றீங்க, அதை எப்படி ஏபிஐ மூலமா அந்த ஃபாஸ்ட் ஏபிஐல டேட்டாவை அனுப்புறீங்க, அனுப்பிச்சதுக்கு அப்புறம் வர டேட்டாவை எப்படி நம்ம டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? அதை இப்ப சொல்லி கொடுத்துறேன்னா நாளைக்கு திரும்ப டேட்டாபேஸ்ல இருந்து எப்படி டேட்டாவை எடுத்து திரும்ப ஃப்ரண்ட் எண்டுக்கு எப்படி டிஸ்ப்ளே பண்றதுன்னு சொல்லி கொடுத்துறேன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக்கா லேர்ன் பண்ணிட்டீங்க. ஃபாஸ்ட் ஏபிஐ ஓவர். புரிஞ்சா? ஓகே சார். ஓகே குட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒர்க் பெஞ்சில் ஒரு ஓப்பன் பண்ணிக்குவோம். ஒர்க் பெஞ்சை ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணி ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுவோம். அதுக்குள்ள ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இது எல்லாமே நீங்க அந்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தல அந்த மாதிரி ஷார்ட் டக்குன்னு பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணணும்னு தெரியுமில உங்களுக்கு? ஒரு டேபிள் கிரியேட் பண்றது, ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது. ஓகே குட். இப்போ நம்ம இந்த நேம், இமெயில், பாஸ்வேர்டு ஸ்டோர் ஆகிற மாட்டோம். ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஓகே இருங்க, இது லோட் ஆகுது. ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே இது ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணிக்குவோம். இதோட யூசர் வந்து ரூட், பாஸ்வேர்டுலாம் உங்களுக்கு தெரியுமில, பாஸ்வேர்டு என்ன அது எதுன்ட்டு. சரி இப்போ பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. MySQL கமெண்ட் லைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமெண்ட் லைன் கிளைண்ட். ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டு 1 2 3 4 5 பாஸ்வேர்டு 1 2 3 4 5 பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. டேட்டா பேஸை கிரியேட் பண்றேன்.
create space database space may 16 underscore fast API underscore db ஓகேவா செமிகோலன் கிளிக் என்டர் ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டேன் ஓகேவா இதை வந்து யூஸ் கொடுத்துக்கிறேன் யூஸ் மே 16 underscore fast API underscore db ஓகே சூஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் இதுக்குள்ள டேபிள் கிரியேட் பண்ண போறேன் create space table space என்ன கொடுத்துக்கலாம் employee details இதான் டேபிள் நேம் இல்ல என்னன்னா வேணும் எனக்கு வந்து ஃபுல் நேம் வந்து கேரக்டரா இருக்கணும் சாரி varchar இருக்கணும் varchar 255 அதே மட்டும் இமெயில் varchar 255 அதுக்கப்புறம் என்ன அது பாஸ்வேர்ட் varchar 255 னு வெச்சுக்கோ ஓகேவா கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து என்டர் அமைக்குங்க ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ இத போய் செக் பண்ணிக்குவோம் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கான்ட்டு இங்க குட்டி ஐக்கா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க மே 16 ஃபாஸ்ட் API கிரியேட் ஆயிருச்சு அதுக்குள்ள டேபிள் கிரியேட் ஆயிருச்சு எம்ப்ளாயி டீடைல்ஸ் கிரியேட் ஆயிருச்சு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா டேபிள் கிரியேட் ஆயிருச்சு ஓகேவா எஸ் சார் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இங்க இப்போ இந்த டேட்டா வந்திருக்குல இந்த ஃபுல் நேம் இமெயில் பாஸ்வேர்டை இதுல போய் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அதான ப்ராஜெக்ட் அதானங்க கம்பெனில பண்ணுவாங்க ஓகே இப்போ உங்க கையில டேட்டா வந்துருச்சு அப்ப அந்த டேட்டா எதுல வந்திருக்கு அந்த ஃபுல் நேம் இமெயில் இதுல வந்துருச்சு இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட இந்த MySQL இதுல சில செட்டப் பண்ணி கான்ஃபிகரேஷன் பண்ணணும் ஓகேவா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சர்வரை ஸ்டாப் பண்ணுங்க ஓகே சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டு அது வந்து என்விரான்மென்ட்க்குள்ள தான் இருக்கான்னு பாத்துக்கோங்க ஓகே அத பார்த்ததுக்கு அப்புறம் சில பேக்கேजेस நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் என்ன பேக்கேஜ்னா SQL Alchemy அப்படினு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு pip space install space SQL ALCHEMY Alchemy அப்புறம் PyMySQL அப்படின்னு ஒன்னு இருக்கு இதெல்லாம் எதுக்காகன்னா நம்ம MySQL வந்து இதுல யூஸ் பண்றதுக்காக PyMySQL SQL Alchemyங்கிறது வந்து உன்னோட SQL கொரிய வந்து ஃபாஸ்ட் API ல வந்து ரன் பண்றதுக்காக SQL Alchemy இத கொடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க புரிஞ்சா இது இந்த ரெண்டு எதுக்காக புரியுது ஓகே சோ இத இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இத நீங்க வந்து உங்களோட கோட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க இப்போ கீழ இன்ஸ்டால் ஆயிடுச்சா ஆயிட்டு இருக்கு இத நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அந்த கொரிய நோட் பண்ணுங்க அந்த கமாண்ட ஓகே சார் எஸ் சார் ஓகே இப்போ இங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணாலே அந்த ஹெடர் ஃபைலுக்கு நம்ம எடுத்துட்டு வரணும் ஓகேவா சோ ஹெடர் ஃபைல்ல எங்க எடுத்துட்டு வருவோம் அப்படினா from SQL Alchemy ஓகே அதை எடுத்துட்டு வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற இம்போர்ட் இந்த Alchemy குள்ள இருக்கிற இம்போர்ட்ல கிரியேட் இன்ஜின் ஒரு பேக்கேஜ் இருக்கு ஓகே கிரியேட் இன்ஜின் இருக்கு அப்புறம் மெட்டாடேட்டா இருக்கு மெட்டாடேட்டா ஓகே அப்புறம் வேற என்ன இருக்கு அப்படினா டேபிள் இருக்கு ஓகே இதெல்லாம் இப்படி கொடுத்தாதான் நம்ம கோடிங்ல அதை கனெக்ட் பண்ண முடியும் ஓகேவா சோ இப்போ நம்ம இத கொடுத்துட்டோம் அடுத்து என்ன சார் அப்படினா உன்னோட டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணனும் கான்ஃபிகரேஷன் பண்ணனும் ஓகேவா உன்னோட DB கான்ஃபிகரேஷன் ஓகே அதெல்லாம் MySQL கான்ஃபிகரேஷன் DB கான்ஃபிகரேஷன் கான்ஃபிகரேஷன் ஓகே எப்படி சார் கான்ஃபிகரேஷன் பண்ண போறீங்க அப்படினா ஒரு டேட்டாபேஸ் _URL னு ஒரு வேரியபிள் வச்சுக்குவோம் நல்லா கவனிங்க இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேவா டபுள் குவாட்ஸ்க்குள்ள MySQL போட்டுக்கோங்க MySQL பிளஸ் PyMySQL கனெக்ட் பண்ணனும் ஓகேவா PyMySQL அந்த பேக்கேஜை கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிட்டு இப்படி :/ ஓகே உங்களோட யூசர் நேம் ரூட் ஓகேவா உங்களோட யூசர் நேம் வந்து ரூட் எது அந்த வர்க் பெஞ்சோட யூசர் நேம் : உங்களோட பாஸ்வேர்ட் 12345 ஓகேவா அட் லோக்கல் ஹோஸ்ட் தான் அந்த ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் ஓகே அது கமா உன்னோட DB நேம் என்னது உன்னோட DB நேம் வந்து என்ன போட்டோம் மே 16 underscore fast API underscore DB புரிஞ்சுச்சா எப்படி இத கனெக்ட் பண்ணனும்ட்டு புரியுது சார் ஓகே இதுதான் கான்செப்ட் இது ஒண்ணு இல்ல இத நீங்க மனப்பாடம் பண்ணுங்க அவசியம் கிடையாது இத நீங்க சும்மா எல்லாம் கனெக்ஷன் தானே ஓகே இத நீங்க டைரக்டாவே போட்டுக்கலாம்
இப்போ இதுதான் இந்த யூஆர்எல், டேட்டாபேஸை கனெக்ட் பண்றதுக்குரிய யூஆர்எல். இதை நான் வந்து ஒரு பைத்தான் கோடுக்கு நான் கனெக்ட் பண்ணணும். அப்ப எப்படி பண்ணுவேன், அதாவது ஃபாஸ்ட் ஏபிஐ டு MySQL இதை வந்து ஒரு வேரியபிள கனெக்ட் பண்ணுவேன். அப்ப இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல நான் கனெக்ட் பண்ணுவேன். எப்படி, அந்த கிரியேட் இன்ஜின் அந்த மேல இம்போர்ட் பண்ணிருக்கேனா, அந்த கிரியேட் இன்ஜினுக்குள்ள இந்த டேட்டாபேஸ் யூஆர்எல் நான் கொடுத்துருவேன். அவ்வளவுதான். ஏன் எடுக்க மாட்டேங்குது கிரியேட் இன்ஜின், இது நான் இங்க கொடுத்துருவேன். ஓகே, புரிஞ்சுச்சா? புரியுதா? ஓகே, அதே மாட்டோம் மெட்டா டேட்டா. இது மெட்டா டேட்டா எதுக்குன்னு சொல்றேன். இதுல இந்த மெட்டா டேட்டாவை கனெக்ட் பண்ணிருங்க. இது எதுக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு, சரிங்களா? ஓகே, இப்போ இதுதான் என்னது, அந்த செட்டப், SQL செட்டப். ஓகேவா? இதுதான் சார். அந்த டேட்டாபேஸ் யூஆர்எல் வந்து எதுக்கு சார்? இது மூலமா அந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணனும். ஆமா, இதுதான் இது போயிட்டு உங்களோட வொர்க் பெஞ்ச போய் ஆக்சஸ் பண்ணி எடுத்துட்டு வரும். புரிஞ்சுச்சா? அதான் யூஆர்எல்னா நம்ம இந்த மாதிரி டாப் ஓபன் பண்ணாதானே சார் வரும். இது வந்து இல்ல, இருங்க. இது வந்து உங்க கண்ணுக்கு தெரியாம உங்கள டிஃபால்ட்டா உங்களோட இந்த இன்ஜினுக்குள்ள லோக்கல் ஹோஸ்ட்ல போயிட்டு இது போய் அட்டெண்ட் பண்ணனும், போய் உங்களோட ஓபன் பண்ணனும்னு சொல்றேன். உங்களோட பெர்மிஷனோட இது ஓபன் ஆகும், கண்ணுக்கு தெரியாது அது. புரிஞ்சுச்சா? ஓஹோ, ஓகே. ஓகே, உள்ள போயிட்டு ஆக்சஸ் ஆகும். ஓகேவா? இது யூஆர்எல் கிடையாது. இது நான் யூஆர்எல் போட்டிருக்கனால யூஆர்எல் கிடையாது. ஓகேவா? இது கண்ணுக்கு தெரியாம அது போய் லோட் ஆகும். லோட் ஆகி உங்களோட டேட்டாபேஸ் அங்க இருக்கானா, இந்த ரூட்டுக்குரிய இந்த பாஸ்வேர்டுக்குரிய லோக்கல் காஸ்ட்ல இவன் இருக்கானா, இந்த டேபி நேம் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணும். புரிஞ்சுச்சா? புரியுது. ஓகே, சோ ஆக்சஸ் பண்ணிட்டு இந்த மெட்டா டேட்டால தான் அவன் சொல்லுவான். ஓகே, இந்த மெட்டா டேட்டா தான் என்னது, உன்னோட டேபிள் அதுக்குள்ள இருக்கா, இல்ல ஆல்ரெடி அந்த டேபிள் இருக்கா, இப்படி ஒரு டேபிள் அங்க இருக்காங்கிறதெல்லாம் பார்ப்பான். இந்த மெட்டா டேட்டா தான். அதை நான் எப்படி கனெக்ட் பண்றேன்னு சொல்றேன். ஓகே, சோ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு டேபிள் வந்து நீங்க இதுல கொடுத்துடணும். ஓகே, இதுக்கு அப்புறம் தான் இந்த மெட்டாடேட்டாக்கு அப்புறம் தான் நீங்க கொடுக்கணும். யூசர்ஸ் அப்படின்னு போட்டு டேபிள் அங்க மேல கொடுத்தீங்களா, அந்த டேபிளை கனெக்ட் பண்ணணும்ல. இப்ப எஸ்ஆர்னோ, இப்ப நீங்க டேபிள்ல கொடுக்கணும்லமா, இந்த மேல கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்ப அந்த டேட்டாபேஸை தொட்டுட்டீங்க போய், இந்த யூஆர்எல் இந்த இது மூலமா டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணிடுச்சு. அதுல எந்த டேபிள் உன் டேட்டா, அப்ப அந்த டேபிளுக்குள்ள உன் டேட்டா கொடுக்கணும். எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ் அந்த டேபிள் கொடுத்துட்டு அந்த டேபிள் பக்கத்துல நீங்க இந்த மெட்டா டேட்டாவை கொடுக்கணும். ஓகே, அப்ப இந்த மெட்டா டேட்டா தான் உங்க டேபிள போய் என்ன பண்ணும், ஆக்சஸ் பண்ணும். ஓகேவா? அதாவது இந்த டேபிள நான் தொட்டுட்டு இதுல தான் நான் டேட்டாவை சேவ் பண்ண போறேன் அப்படின்னு இந்த மெட்டா டேட்டா தான் போய் அந்த வேலையை பார்க்கும். புரிஞ்சா? ஓகே, புரியுது சார். சோ அப்ப அதுல போயிட்டு ஆட்டோ லோடு வித் அப்படின்னு போட்டு அந்த இன்ஜினை நீங்க ஸ்டார்ட் கனெக்ட் பண்ணி விட்டுருவீங்க. அப்ப இந்த இன்ஜின் வந்து ஆட்டோ லோடுனா என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது லோட் ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா போய் இந்த இன்ஜின்ல போய் ஸ்டோர் ஆகி இந்த இன்ஜின்ல தான் உங்களோட டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இப்படிதான் வரும். ஓகேவா? இது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது. இது வந்து சும்மா ஒரு செட்டப் தான். இதை நீங்க மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஒவ்வொரு டேட்டாபேஸுக்கு மேபி மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஆனா கான்செப்ட் இதுதான். புரியுதா? எஸ் ஆர் நோ? பட் ஆனா இந்த கூட நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். எப்பயுமே யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஓகேவா? சரி, இது வந்து காமனான கோடுமா, இதை நீங்க மக்கப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணா போதும். ஓகேவா? இதான் கான்செப்ட். என்ன நீங்க மாத்துவீங்க, உங்களோட டேட்டாபேஸ் நேம் மாத்துவீங்க, உங்களோட டேபிள் நேம் மாத்துவீங்க, அவ்வளவுதான். புரிஞ்சா? ஓகே சார். ஓகே, குட். இப்போ என்னோட டேட்டாபேஸ், என்னோட டேபிள் வந்து எதுல இருக்கு, யூசர்ஸ்ங்கற இல்லனா யூசர் டேபிள் அப்படின்னு வச்சுக்கோமா. யூசர் டேபிள் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ இந்த யூசர் அண்டர்ஸ்கோர் டேபிள்ங்கிறதுல தான் என்னோட டேபிளை நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்ப இதான் நீங்க வந்து உங்க லாஜிக்ல எடுத்துட்டு வருவீங்க. இந்த லாஜிக்ல இங்க என்ன எடுத்துட்டு வருவீங்க, நல்லா கவனிங்க. வித், ஓகே, வித் இன்ஜின் டாட் கனெக்ட். அந்த இன்ஜின்ங்கிறதானா இன்ஜின் டாட் கனெக்ட், உங்க டேட்டாபேஸை கனெக்ட் பண்றீங்க. இன்ஜின் டாட் கனெக்ட். ஓகே, அத வந்து அஸ் கனெக்ஷன் அப்படின்னு மாத்திக்கிறீங்க. கான்னா கனெக்ஷன், அதான் ஷார்ட் ஃபார்ம். ஓகே, இதுக்குள்ளதான் நீங்க வந்து இப்ப நான் சும்மா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். சும்மா நான் டேட்டா ஈக்குவல் டு இன்செர்ட்ங்கற இந்த இன்செர்ட் ஆஃப் அந்த டேபிள் நேம் என்னது, உங்க டேபிள் நேம் என்னது, எம்ப்ளாயி டேபிள் சார். எஸ். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த இன்செர்ட்க்கு நீங்க ஒரு இதை ஆட் பண்ணனும். அதாவது SQL அகாடமிக்குள்ள இன்செர்ட்னு ஒன்று இருக்கு. இன்செர்ட் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த இன்செர்ட்னு இருக்கு. அப்பதான் அது வந்து இன்செர்ட் ஆகும். உங்க டேட்டாவை இன்செர்ட்ல பண்றீங்க. ஓகே, சோ இதுக்குள்ள உங்களோட அந்த யூசர் டேபிள், அந்த டேபிள் நேம் எங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க,
யூசர்ஸ் டேபிள். ஓகேவா? யூசர்ஸ் டேபிள்குள்ள. இப்போ அந்த யூசர்ஸ் டேபிள் இங்க உள்ள கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? சோ இந்த யூசர்ஸ் டேபிள் டாட் வேல்யூஸ், இந்த வேல்யூஸ்ல நீங்க ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணுங்க. அதாவது அது அந்த வேல்யூஸ்ல காலம் நேம் என்ன இருக்கும்? என்ன காலம் நேம் இருக்கும்? ஃபுல் நேம் ஃபுல் நேம், இமெயில், பாஸ்வேர்டு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து காலம் நேம். அந்த காலம் நேம உங்களோட ஃபுல் நேம கனெக்ட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? அதே மாட்டான் அதுக்கு அங்க காலம் நேம் இருக்கிற இமெயில்ல உங்களோட டேட்டா இமெயில்ல வருமா, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? காலம் நேம் பாஸ்வேர்டுக்குள்ள உங்களோட பாஸ்வேர்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்செப்ட். புரியுதா? சார் இதுல செகண்ட் ஃபுல் நேம் வந்து அங்க மேல நம்ம ஆமா லெட்டர்ல போட்டுருக்கோம். ஆமா ஆமா, அங்கதான் உங்க டேட்டா இருக்கு. ஆமா ஆமா, கரெக்ட். ஓகே ஓகே. அந்த டேட்டா அந்த ஸ்னேகாங்கற அந்த ஃபுல் நேம்ல போய் ஸ்டோர் ஆகும். இப்போ ஸ்னேகான்ற ஃபுல் நேம் இருக்குன்னா இந்த ஃபுல் நேம்ல போய் அந்த ஸ்னேகா அப்டேட் ஆயிரும், இன்சர்ட் ஆயிரும். ஓகே சார். இன்சர்ட் டேபிள் வேல்யூஸ். புரிஞ்சாமா? நம்ம ஒரு டேபிள் இன்சர்ட், ஒரு டேட்டாக்கு எப்படி இன்சர்ட் பண்ணுவா? இன்சர்ட் டேபிள் நேம் வேல்யூஸ், இப்படி தான் இன்சர்ட் பண்ணுவீங்க. வேல்யூஸ் அப்படி போட்டு அதுக்கு பதிலா நம்ம இங்க ஃபங்க்ஷன்ல இருந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவோம் வேரியபிள். ஓகே, அவ்வளவுதான். புரிஞ்சா? அதுக்கு முன்னாடி நீங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணனும். ஓகேவா? இந்த இன்ஜினை கனெக்ட் பண்ணனும். ஓகேவா? அப்ப இத கனெக்ட் பண்ணிக்குள்ள தான் கோட் எழுதணும். கோட் எழுதிட்டு அங்க போய் சேவ் பண்றப்ப இந்த இன்ஜின்ல இந்த கனெக்ஷன்ல போய் சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அப்பதான் இந்த கான் டாட் எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுப்பீங்க. இந்த எக்ஸிக்யூட்டுக்குள்ள அந்த வேரியபிள் என்னது டேட்டாவை கொடுத்துருவீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? அப்பதான் எக்ஸிக்யூட் ஆகி சேவ் ஆகும். புரியுதா? சேவ் ஆயிட்டு எனக்கு வந்து இங்கேயே நீங்க வந்து என்ன கொடுத்துக்கலாம், இப்படி வெளியில ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். ரிட்டர்ன்ல வந்து யூசர் ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். புரியுதா? யூசர் ரெஜிஸ்டர்ட் டேட்டா சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி. புரிஞ்சுச்சா? இந்த மெசேஜ் வந்தாலே டேட்டா சேவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே. இங்க வேணா ஒரு பிரிண்ட் போட்டுக்கோங்க, டேட்டா சேவ்டு. சும்மா ஒரு ஸ்டார் மட்டும் போட்டு டேட்டா சேவ்டு இன்டு தி டேபிள் ஒரு மட்டும் ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. இதுதான் டீபக்கிங்காக. ஓகே, ஏன்னா அதை வச்சா தெரிஞ்சிடும். புரியுதா? புரியுது சார். ஓகே, அப்ப இங்க என்ன நடக்குது? இந்த யூஐல இருந்து உன் டேட்டா வந்து இந்த ரெஜிஸ்டர் யூஆர்எல்க்கு பாஸ் ஆகுது. அங்க இருந்து இங்க வருது. இங்க இருந்து உன் டேட்டா ஃபுல்லா உள்ள வந்து இந்த டேட்டா பேஸ்ல அது போய் ஸ்டோர் ஆகுது. அவ்வளவுதான். ரிட்டர்ன் மெசேஜ் அதை கொடுக்குது. புரிஞ்சா? இந்த டேபிளை நீ கனெக்ட் பண்றதுக்காக தான் நீ இவ்வளவு ப்ரொசீஜர் பண்ணீங்க. இந்த மாதிரி ஹெட்டர் ஆட் பண்ணீங்க, இந்த SQL MySQL வந்து இன்டகிரேட் பண்ணீங்க, கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கீங்க. புரிஞ்சுச்சா? புரியுது சார். ஓகே ஓகே. சோ இப்போ நம்ம வேற ஒரு போர்ட் நம்பர்ல இத ரன் பண்ணி பார்ப்போம். ஒரே போர்ட் நம்பர்ல ரன் பண்ணாதான் அந்த இஷ்யூ வருது. வேற ஒரு நம்பர்ல ரன் பண்ணுவோம். 1212 இந்த போர்ட் நம்பர்ல நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ ரன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த கோட் எடுக்குது. இப்போ நான் டேட்டா சேவ் பண்றேன். snega@gmail.com 1234 பாஸ்வேர்ட். இப்போ நான் ரெஜிஸ்டர் கொடுத்துட்டேன். எனக்கு இங்க ரிட்டர்ன் மெசேஜ் வந்துருச்சு. ஓகேவா? யூசர் ரெஜிஸ்டர் டேட்டா சக்சஸ்ஃபுல்லி. இங்க போய் செக் பண்றேன். உங்க டேட்டா வந்திருக்கு. டேட்டா சேவ்டு இன்டு டேபிள். அப்பனா என்ன, இது டீபக் ஆயிருக்கு. அப்ப டேட்டா சேவ் ஆயிருக்கணும். இப்போ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓகே, உங்க டேட்டா வரலையா? ஆஹா, ஏதாவது மிஸ்டேக் விட்டேனாமா? எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதோ விட்டுருக்கேனாமா? செக் பண்ணுங்க. இங்கே வரலையா? எம்ப்ளாயி டீடைல்ஸ் கரெக்டா நம்ம போட்டுருக்கேன். கரெக்ட்டா தான் சார் இருக்கு. எங்க தப்பு? இது வரைக்கும் கரெக்டா வந்திருக்கு. உங்களுக்கு அது சேவ் ஆகலையா? சேவ் ஆகலைனா கரெக்டா நான் போட்டுருக்கேன் எல்லாமே. சார் அங்க யூசர்ஸ் டேபிள் ஸ்பெல்லிங் கரெக்ட்டா போட்டுருக்கீங்களா செக் பண்ணுங்க சார். கீழ வந்திருக்கணுமே. எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருங்க. என்னாச்சு? ஒரே நிமிஷம் செக் பண்ணுவோம். இங்கே வந்திருக்கணுமே நேரம் டேட்டா. ஃபுல் நேமு, இமெயில், பாஸ்வேர்டு, எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டு. May 16 ஃபாஸ்ட் API DB தானே? May 16. ஆமா சார். May 16 _ fast API _ DB. இது கரெக்ட் தானே? எஸ் சார். இருங்க, தலைவர்கிட்ட கேட்போம். ஏதாவது செக் பண்ணிருக்கேன்னு தெரியல. சின்ன மிஸ்டேக் ஏதோ சம்திங் நடந்திருக்கு. என்ன செக் பண்ணுவோம்.
இந்த ஹேஷ் பாஸ்வேர்ட்லாம் இதில் மேட்டர் கிடையாது, அது ஒரு என்கிரிப்ஷன் மேலே ஸ்டோர் ஆகும். ஓகே சார். above code is correct. When I execute this code, working fine, but data not saved into my table. Oh, commit ng.connect connection handling skill core சேவ் ஆகலையா? ஓ, அவன் என்ன சொல்றான்னா பிகின்னு கொடுங்க, இன்ஜின் டாட் கனெக்டுக்கு பதிலாக பிகின் கொடுங்கன்னு சொல்றான். இருங்க, ஓகே. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். வேற ஒரு போர்ட் நம்பரை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் ரன் ஆகுதா? மணி gmail.com 12345 பாஸ்வேர்ட். இன்டர்னல் சர்வர் யாரா? ரெண்டு போட்டோ வச்சிருக்கேன். ஓகே, டேட்டா சேவ் ஆயிருக்கு. இங்க வந்திருக்கணும். இப்போ வந்துருச்சு பாத்தீங்களா? ஆமா சார். அப்ப என்னன்னா, அப்ப மேபி இந்த பைத்தான் கோட்ல இந்த பிகின் யூஸ் பண்ற மாட்டா இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. சோ இது வந்து ஒண்ணு இல்ல, அந்த இன்ஜின்ல ஸ்டார்ட் பண்றதுக்குரியது. அந்த இன்ஜினை வந்து போய் சேவ் ஆகு, அதுல நான் கனெக்ஷன் கொடுத்திருந்தேன். மேபி அது நான் என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இதில் இந்த லேப்டாப்பில் என்னங்கிறத நான் பார்க்கணும், ஏன் பிகின் கொடுத்தா எடுக்குதுட்டு. பட் ஆனால் எனக்கு நான் கனெக்ஷன் கொடுத்தா, எனக்கு நான் கம்பெனியில் வந்து நான் கனெக்ஷன் தான் கொடுத்துருப்பேன். ஓகே, மேபி அது வேறையா என்னன்னு தெரியல, நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஆனால் இப்போ பிகின் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம திரும்ப ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா snega@gmail.com 1234 பாஸ்வேர்டு யூசர் கொடுக்குறாரு, ரிஜிஸ்டர் பண்ணுறாரு, ரெஸ்பான்ஸ் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகே, இங்கே கீழே போய் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்துருச்சு ஸ்னேகாஸ் டேட்டா சேவ் டேபிள். இங்கேயும் போய் ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா உங்கள் டேட்டா இங்கே வந்துடும். ஓகே, வந்திருக்கா? ஓ ஆமா சார். ஓகே ஓகே. அப்போ லைவாக எடுக்குதா ஒரு ப்ராஜெக்ட்? ஓகே, சோ இன்புட் வந்து நம்ம எவ்வளவு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணி போட்டாலுமே அது எல்லாமே ஒரே டேபிள்லயே சேவ் பண்ணும். ஆமா, இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டாகிராமா இத மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, இன்ஸ்டாகிராமுக்குறாம எவனாவது ஒருத்தன் இப்ப ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பான். ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம இப்போ ஒருத்தன் ரிஜிஸ்டர் பண்றான். அதே நேரத்துல ஒரே நேரத்துல எத்தனை பேர் வேணாலும் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. கரெக்ட் தானே? ஆமா ஆமா கரெக்ட். ஓகே, எத்தனை பண்ணாலுமே அது வந்து டேட்டாபேஸ்ல சேவ் ஆகும், வந்துரும், வந்துட்டே இருக்கும், லைவா வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரே டேபிளே எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகுமா? ஆமா. ஓகே. இதுதான் லைவ் ப்ராஜெக்ட். புரிஞ்சா? புரியுது சார். ஓகே, இதுல இங்க நீங்க அந்த ஹாஸ்க்னு ஒன்னு பாத்தீங்க பாத்தீங்களா? இது என்ன தெரியுமா? இது நாங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஒரு பாஸ்வேர்டை டைரக்டா சேவ் பண்ண கூடாது. ஓகே, 1 2 3 4 டேட்டாபேஸ்ல போய் டைரக்டா சேவ் பண்ண விட கூடாது. அதனாலதான் இந்த இடத்துல வந்து இவன் இப்படி ஹாஸ்க்னு போடுறான். புரிஞ்சா? ஓகே, இந்த லைப்ரரியை யூஸ் பண்றான். அது என்னங்கறதை இப்ப நான் காட்டுறேன் பாருங்களேன். ஒண்ணு இல்ல, இந்த லைப்ரரியை போட்டான் பாஸ்லிபா, இதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண வேற ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பாஸ்லிப் பாஸ்வேர்ட் லைப்ரரி, அதை தான் பாஸ்லிப்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பாஸ்லிப்போட வேலை என்னன்னா, என்ன பண்ணும்னா உன்னோட பாஸ்வேர்டை என்கிரிப்டன் மெத்தட்ல மாத்தி கொடுத்துரும். ஓகேவா? என்கிரிப்டன்னா உங்களுக்கு தெரியுமா? ஓகே ஓகே. தெரியும் சார். ஓகே, இப்போ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அது வேற விதத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதேதான். இதை நான் இப்படி கொடுத்துக்கிறேன், ஹேஷ் பாஸ்வேர்டுன்ட்டு உன்னோட பாஸ்வேர்டு தருமா. இந்த ஹேஷ் பாஸ்வேர்டை தான் நீங்க வந்து இங்க தள்ளி விடணும் உள்ளுக்குள்ள. புரிஞ்சா? ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணுவோம் எடுக்குதான்ட்டு. வேற ஒரு போர்ட் நம்பரை ரன் பண்ணுவோம், இது எடுக்குதான்னு பார்த்துருவோம்.
இப்போ பாருங்க, நான் அருண் குமார் arun@gmail.com 123456 இதுதான் என்னோட பாஸ்வேர்டு. ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இன்டர்னல் சர்வர் எரர்னு இதுவும் வருது. ஏன் பைக்ரிப்டை இன்ஸ்டால் பண்ணுமா? ஓகே, இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுமா? ஓகே, இப்போ இதையும் இன்ஸ்டால் பண்ணணும். bcrypt இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? bcrypt நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். வேற ஒரு இதில் ரன் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ பேக்கேஜஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. கரெக்ட் சார். இது ஓகே. ஸோ அருண் குமார் arun@gmail.com 123456 பாஸ்வேர்ட் ரெஜிஸ்டர் கொடுத்துட்டேன். டேட்டா சேவ் ஆயிருச்சு. சேவ் ஆகிற டேட்டா இங்கே வந்துருச்சு. ஓகே, இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் எப்படி கண்ணுக்கு தெரியாம மாட்டோம், அதை யாருமே கண்டுபிடிக்காத மாட்டோம், அந்த பாஸ்வேர்ட் வந்திருக்கா? ஆமா சார். ஓகே ஓகே. இப்படிதான் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க பேக் எண்ட்ல. புரியுதா? ஓகே, புரியுது சார். இதுதான் லைவ் ப்ராஜெக்ட். இதை நாங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதை நான் கண்டிப்பாக அதெல்லாம் போட்டு தான் ஆகணும். நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? எதுக்கு ஃபுல் ஸ்டாக் நம்ம படித்தோம் அப்படின்ட்டு டிசைன் பண்ணுறோம். அந்த டிசைனை பேக் எண்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். அந்த பேக் எண்டில் ஃபாஸ்ட் ஏபி ஃப்ரேம் ஒர்க் மூலியமா இது ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் உங்களால் பண்ணியிருக்க முடியாது. கரெக்டா? கரெக்ட் சார். ஆமா. ஓகே, அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணி அந்த டேபிளில் இதான் லாஜிக் எழுதிட்டோம். இந்த ஏபிஐ மூலயமா உங்கள் டேட்டா வந்துடும். அந்த டேட்டா உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த டேட்டாவை சேவ் பண்ணிட்டோம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஓகே சார். இதுலயே நீங்க நிறைய லாஜிக் எழுதலாம். இஃப் ஆல்ரெடி அப்ப அந்த இமெயில டேட்டா பேஸ்ல இருக்குன்னா திரும்ப சேவ் ஆக கூடாது. அப்ப மெசேஜ் என்ன சொல்லணும் எனக்கு ரிட்டர்ன்ல? this email has already registered. அந்த மாட்டம் இந்த லாஜிக்கை நீங்க மாத்தணும். புரியுதா? அதெல்லாம் நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி கூட மாத்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல? யா புரியுது சார். இதுதான் கான்செப்ட். இதுதான் கம்பெனில ஒர்க் பண்ணுவோம். புரியுதா? இப்படிதான் இருக்கும். ஓகே சார். ஓகே. சோ இத நீங்க இந்த வீடியோ பார்த்து பொறுமையா பண்ணிட்டு எனக்கு நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற டேட்டாவை வாங்கி அதை எப்படி இங்க டேட்டா பேஸ்ல சேவ் பண்றீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க சில கால்குலேஷன்ஸ் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? அவனோட டோட்டல் பிரைஸ் எல்லாமே எப்படி போய் அந்த டேபிள் ஆட் ஆகுங்கறத நீங்க ட்ரை பண்ணுங்க. புரியுதா? சரி. ஓகே சார், ட்ரை பண்றேன். ஓகே, ஒன்றும் இல்லை. ஆப்பிள் என்ன வேணும்? ஆப்பிள் வேணும். எவ்வளோ கேஜி வேணும்? 5 கேஜி வேணும். 5 கிலோ வேணும். 1 கிலோ 100 ரூபாய். 5 கேஜி எவ்வளோ? 500 ரூபாய். இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. உன்னோட அமௌண்ட் போய் டேபிளில் போய் ஸ்டோர் ஆகணும். ஓகேவா? டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு அங்கே போய் ஸ்டோர் ஆகணும். புரிஞ்சா? சரி, ஓகே சார். அந்த மாட்டம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ரியல் டைம் ப்ராஜெக்ட். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஓகே. ஓகே, குட். சோ நாளைக்கு வந்துட்டு இப்ப சேவ் ஆன டேட்டாவை எப்படி ரிட்டர்ன் வந்து காட்டுறதுங்கறத நாளைக்கு நம்ம சொல்லி தரேன். ஓகேவா? அதாச்சும் டேட்டா பேஸ்ல இருந்து எப்படி ஃப்ரண்ட் எண்ட் கொண்டு வரது? ஆமா ஆமா. சரி, ஓகே சார். அப்ப முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் வைஸ் உங்களுக்கு லேர்ன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுவேன். அந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பண்ற மாட்டா இருக்கும். அதை பண்ணிட்டு ஒரு மாக் இன்டர்வியூ நான் கண்டக்ட் பண்ணுவேன். அதை நான் பார்த்துட்டு தான் அடுத்து நான் ஜாங்கோ எடுத்துட்டு போவேன். ஓகேவா? யா, ஓகே சார். ஃபைன். ஓகே. சோ அதான் அந்த ப்ராசஸ் கரெக்ட்டா இருக்கா? யா சார், கரெக்ட்டா இருக்கு. ஓகே. அப்புறம் ஃபாஸ்ட் ஏபி இன்டர்வியூ क्वेश्चंस உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். மை எஸ்கியூஎல்க்கு இன்டர்வியூ क्वेश्चनலாம் கிடையாதுமா. சரிங்களா? அது கனெக்ஷன் பண்றத தான் கேட்பாங்க இன்டர்வியூல. பைதான் நீங்க நான் சென்ட் பண்ணத நீங்க படிச்சாலே போதும். ஓகேவா? ஓகே சார். அப்புறம் ஃபாஸ்ட் ஏபி இன்டர்வியூ क्वेश्चंस உங்களுக்கு அனுப்புறேன் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம். ஓகே. அதுக்கப்புறம் நாளைக்கு அனுப்புறேன் உங்களுக்கு. இன்னும் ரெடி பண்ணல, நான் அதை ரெடி பண்ணணும். ஏன்னா நான் ஃபாஸ்ட் ஏபியே இப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டீச் பண்றேன். அது நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகே ஓகே. ஓகே, ஏன்னா இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஓகே, இதுல நிறைய இருக்கு. இன்னுமே ஒரு 10-15 டாபிக் இருக்கு. அது வந்து கொஞ்சம் அது வந்து ஃப்ரெஷருக்கு அது நீட் இல்ல. ஒரு ஃப்ரெஷருக்கு தேவையான அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே. ஓகேவா? சரி, ஓகே சார். ஓகே. சோ இதுதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா? ஒரு ஃபுல் ஸ்டாக்னா என்ன? எஸ் சார், இருக்கு. ஆனா நிறைய படிக்கிற மாதிரி ஃபார்மாலிட்டிஸ். ஆமா. ஓகே, டோன்ட் வரி அபௌட் இட். ஓகே, உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல ரியாக்ட் தெரியும். அது நாளைக்கு நம்ம ரியாக்ட் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஆல்மோஸ்ட் நாளைக்கு முடிச்சிருவேன் ரியாக்ட். ஓகேவா? அப்ப அதுக்கப்புறம் ரியாக்ட் அதுக்கு மேல உங்களுக்கு தலையை சுத்தும். ஓகே, ஏன்னா அது ரியாக்ட் தனியா நமக்கு ரன் பண்ணி ஃபாஸ்ட் ஏபிக்கு எடுத்துட்டு வருவோம். அதெல்லாம் இருக்கு. ஓகே, அதெல்லாம் நம்ம கூட பின்னாடி பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ அப்ப நீங்க ரியாக்ட் நீங்க படிச்சிட்டீங்க. அதே மட்டும் பேக் எண்ட்ல பைதான் படிச்சிட்டீங்க. எனக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும். அதுல ஃபாஸ்ட் ஏபிஐ படிச்சிட்டீங்க. டேட்டா பேஸ் படிச்சிருக்கணும். அது எஸ்கியூஎல் தெரியும், மை எஸ்கியூஎல் தெரியும். இதுக்கு மேல என்ன வேணும்?
கரெக்ட் சார். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ண போறீங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இத ஓகே வச்சுட்டு நீங்க வேலை வாங்கணும். ஓகேவா? சரி. ஓகே சார். ஓகே. உங்க ரெஸ்யூம்ல இது எல்லாமே நீங்க ஆட் பண்ற மாட்டா இருக்கும். ஃபாஸ்ட் ஏபிஐ அது எல்லாமே ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு போட்டு அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ல நீங்க ஆட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே. அது எல்லாமே நான் அந்த கோர்ஸ் முடிக்கிறப்ப நானே உங்களுக்கு அந்த ரெஸ்யூம் மாடிஃபிகேஷன் உங்க ரெஸ்யூம் எனக்கு அனுப்புங்க, நான் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். ஓகே சரி சார், நான் அனுப்புறேன். ஓகேப்பா, குட். வேற எதுவும் கேட்கணுமா? இல்ல சார், அவ்வளவுதான். இந்த ரெக்கார்ட் வீடியோ பார்த்துட்டு எனக்கு அசைன்மெண்ட் மட்டும் அந்த சூப்பர் மார்க்கெட் டிசைன்லாம் பண்ணி எனக்கு டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆக மட்டும் அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஓகே சார், நான் ஏற்கனவே மாட்டணும் பண்ணல, அதுலயே பண்ணுங்க. பண்ணுங்க. ஓகே சரி. ஓகே சார், பண்ணுங்க. இது வந்து HTML ல பண்ணுங்கமா, ரியாக்ட்ல பண்ணிராதீங்க. ஓகேவா? யா ஓகே ஓகே. ஏன்னா அது வேற கான்செப்ட், ரியாக்ட் வேற மாட்டா இருக்கும். ஓகே ஃபைன் சார். ஓகேப்பா. சரி சார். ஓகே, थैंक यू சார். தேங்க்யூ.